வணக்கம் மக்களே. இந்த காணொலியில் நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூரில் இருக்க பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி காணப்போகிறோம். இந்த கோயிலோட புராண கதை சிவனையும் பிரம்மனையும் மையப்படுத்தி இந்த கோவிலை எழுப்பியிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்க முருகர் தமிழகத்தில் வேற எந்த கோவிலும் இல்லாத தோற்றத்தில் கையில் வில்லும் அம்பும் ஏந்தி சிங்கார வேலனாக காட்சி தருகிறாரு. வரலாற்று ரீதியாக பார்த்தால் இந்த கோவில் பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு மன்னர்களாலும் கட்டப்பட்டும் புதுப்பிக்கப்பட்டும் உள்ளது. முக்கியமாக பல்லவர்களாலும் பின்பு 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களாலும் பெரிய கோவில்களாக இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. நம்மளோட பெரிய புராணத்தில் சேக்கிழாரும் இந்த கோவிலுக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருக்கடையூர் சிவனை பார்த்துவிட்டு இங்கு உள்ள சிவனை வந்து பார்த்து வழிபட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கோவில் பக்கத்தில் இன்னொரு சிறப்பும் உண்டு. நம்மளோட பாம்பாட்டி சித்தர், அதாவது 18 சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் பல இடங்களுக்கு சென்று விட்டு இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஜீவசமாதி அடைந்துள்ளார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த காணொலியில் பின்னாடியில் இணைத்துள்ளேன், பார்த்து மகிழுங்கள். மேலும் இந்த கோவிலோட வரலாற்றை பற்றி காண்போம். இந்த கோவிலோட புராணத்தின்படி முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க செல்லும் முன் இந்த கோவிலுக்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு வழிபட்டு சென்றதாக குறிப்பிடப்படுகிறது. அதன் காரணமாகவே இந்த ஊருக்கு திருப்படையூர் என்றும் திருப்பட்டூர் என்றும் பல்வேறு பெயர்களும் உள்ளது. இதனை உணர்த்தும் விதமாகவே இந்த கோவிலில் முருகனுக்கென்று தனி ஒரு ஆலயம் உள்ளது. அந்த ஆலயத்தில் இந்த காணொலியில் முன்னாடி சொன்ன மாதிரி முருகப்பெருமான் போருக்கு செல்வது போல கையில் அம்பும் வில்லும் ஏந்தி மக்களுக்கு காட்சி தருகின்றார். இந்த கோவிலில் சுந்தரர், அப்பர், திருஞான சம்பந்தர் என பல்வேறு புலவர்கள் பாட்டும் பாடியுள்ளார்கள். இந்த கோவிலுக்கு இன்னொரு பெயரும் உள்ளதாக சொல்கிறார்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் திருமெய்ஞானம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் என்றும் கூறுகிறார்கள். நம்ம சிவபெருமானால் பிரம்மருக்கு ஞானம் உபதேசித்த தலம் என்பதால் இந்த கோவிலை கடவுர் மயானம் என்றும் திருமெய்ஞானம் என்றும் இந்த தலத்தின் பெருமையில் கூறுகிறார்கள். இந்த கோவிலில் ஆச்சரியப்பட வகையில் ஒரு விஷயம் உண்டு. நம்ம எல்லாரும் விநாயகரை பெரிய வயிறுடன் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இருக்க விநாயகருக்கு சிறிய வயிறு இருக்கிற மாதிரி சிற்பத்தை செய்துள்ளார்கள். ஒட்டிய வயிறுடன் காட்சி தரும் இந்த விநாயகருக்கு பிரணவ விநாயகர் என்று பெயரும் வைத்துள்ளனர். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோடைய திருவுருவமே முருகன் என்று சொல்லுவாங்க. ஒரே கோயிலில் பிரணவ மந்திரத்தின் முழு வடிவமான முருகனையும் பிரணவ விநாயகரையும் இந்த கோயிலில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். இந்த கோயிலோட தல புராணத்தின்படி சிவபெருமான் பிரம்மாவின் அகங்காரத்தை 5 முறை அழித்ததாகவும் கூறப்படுகிறது. இதை உணர்த்தும் வண்ணம் சைவ சமயத்தில் 5 கோவில்கள் உள்ளன. அந்த 5 கோவில்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது, திருக்கடையூரில் இருக்குது, மற்றும் சீர்காழியில் இருக்குது, நாலூரில் இருக்குது. இந்த 5 கோவில்களிலுமே ஒரே ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பிரம்மருக்கு உபதேசம் அளிப்பது போலவே கோவில்களின் தல புராணங்களை அமைத்திருக்கிறார்கள். இந்த கோவிலை பற்றி இன்னொரு புராண கதையும் உள்ளது. நமக்கெல்லாம் என்றும் 16 மார்க்கண்டேயன் என்பவருடைய கதையை பற்றி தெரியும். அந்த மார்க்கண்டேயன் இந்த குலத்திலிருந்து தான் சிவபெருமானுக்கு தினமும் பூஜை செய்துள்ளார் என்றும் கூறுகிறார்கள். இந்த குலத்திற்கு பக்கத்திலேயே தான் நம்மளுடைய பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய தவ வாழ்வினுடைய வலிமையை பெற்று ஜீவசமாதி அடைந்த வரலாற்றை கோவில் பூசாரி சொல்ல கேட்போம், வாருங்கள். துவாரகையில ஒரு பாம்பு கடித்து போன இறந்த மன்னன். துவாரகை அரசன் பாம்பு கடித்து இறந்து விட்டான். விதிவசம் யாவரும் விடாது என்பது போல மன்னனையும் அந்த விதியானது வாட்டியது. அந்த உடம்பில் இருந்து சாமி சிறிது காலம் நல்லாட்சி செய்து துவாரகை அரசனாக இருந்தார். அதனால அது ஒரு நிலை. அந்த உடம்பில் இருந்து பொருளாசை விளக்கம் என்ற தத்துவத்தை சொன்னார். நாடு நகர் வீடு மாடு பொருளெல்லாம் நடுவன் வரும்பொழுது நாடி வருமோ, கூடு போன பின்பவற்றால் பொருள் பயன் என்னோ, பூத்தன்பதம் குறித்து நின்ற ஆடுபாம்பே என்று இறைவனே நித்தியம் என்ற நிலையை, மற்ற செல்வங்கள் யாவும் நம்முடைய சொத்து பத்துகள் செல்வங்கள் எல்லாமே நம் கூட வருவதல்ல என்ற நிலையை சொல்லி அந்த உடம்பை விட்டு வெளியாகி விருதாசலம் விருதாசலத்தில் ஒரு காசிவாசியினுடைய உடம்பிலிருந்து குண்டலினி சக்தி எழுப்பி ஆன்ம தரிசன இறைவனை காணும் பாதையை சொன்னார். 7-8-16 காற்றை உள்ளெழுத்து 8-8-64 நிறுத்தி 4-8-32 வெளியாக்கி பூரகம் கும்பகம் ரேசகம் என வாசியோகம் நடத்தி மூலாதாரம் துவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகரம் விசித்தி ஆக்கினின் வழியாக சகசரம் சென்று இறைவனை காணும் பாதையை இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான். இறைவனை எப்படி காண்பது என்ற நிலையை, உணர்வது என்ற நிலையை சொன்னார். சங்கரங்கோவிலில் தன் மாணவன் சிவபெருமாரமூர்த்தி என்ற மாணவனுக்கு உபதேசம் பண்ணி காட்சி கொடுத்தார். அதனால சங்கரங்கோவில் ஒரு நிலை.
இறுதியாக சீர்காழி வந்து சட்டைநாதர் பெருமானுடைய அருளை பெற்று திருக்கடவுர் மயான யோகியாக எண்ணற்ற இடங்களில் இருந்த சாமி இங்கே தான் அவருடைய அத்தியாயம் முடிகின்ற இடம். மிருகசீரிஷ நட்சத்திர ரிஷபராசியில் இறைவன் விட்ட பணியை செய்துவிட்டு மிருகசீரிஷ நட்சத்திர மிதுன ராசியில் இறைவனோடு கலக்கிறார் சாமி. ஆதிசேஷனுடைய அவதாரம், ராகுடைய அம்சம், சனிக்கிழமையிலே தோன்றி சனிக்கிழமையிலே மறைந்தவர், சனியுடைய அம்சமாக இருக்கிறார் சாமி. அதனால ராகுகளால் ஏற்படும் பிரச்சனைகள், கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள்லாம் ஐயாதான் அதிபதி. திருமண தோஷம், குழந்தை பாக்கியம், தொழில் முன்னேற்றம், கல்வி, ஞானம், உடல்நலத்திற்கு அதிபதியாக சாமி ஐயா அருள் படுகிறார்.